பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா ட்ராகன் ஃப்ரூட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் தோட்டத்தில் உள்ள பூக்களை பார்ப்போம். பாருங்கள், இது பட்டர்காஃப், இது பாருங்கள் டெட்டி பீர் கேந்தி ஆரஞ்சு, இங்கே டெட்டி பீர் கேந்தி லெமன் எல்லோ, இப்படி 2 கலரும் வளர்க்குறேன். இப்படி பூச்செடிகளை நிறைய தோட்டத்தில் வளர்த்தோம்னா பாலினேஷனுக்கு உதவும். வாங்க ட்ராகன் ஃப்ரூட்டை பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்கணும்னு. 2 தடவை வாங்கி வச்சேன். அதை வளர்க்க தெரியாமல் தண்ணி நிறையா விட்டு அழுகி போயிட்டு, இப்போ இந்த 3ஆவது தடவை தான் இப்போ வச்சு நல்லா வளர்ந்து வருது. பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட் சத்து நிறைஞ்சது, அனைத்து வைட்டமின்களும் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது. இப்படி அதை ஒரு பழம் 70 ரூபா 80 ரூபான்னு சொல்லுவாங்க. சீசனாக இருந்தால் 100 ரூபா கூட சொல்லுவாங்க. நம்ம வீட்லேயும் வளர்த்து அந்த சத்துக்களை பெறலாம். பாருங்கள், இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தான். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை ஒரு கட்டிங்ஸை வச்சாவே வந்துடும். பாருங்கள், இந்த ஒரு இது சின்ன கட்டிங்ஸை எடுத்து மண்ணில் நட்டு வச்சோம்னா அது அப்படியே 1 மாதம் கழித்து தழுத்து வரும். மெல்ல மெல்ல தான் தழுக்கும். முதல்ல இப்படி 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனால் தான் காய்க்க ஆரம்பிக்கும். இப்போ இது ஒரு 6 மாதமாக நான் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இப்போ தான் தழுத்து வருது. பாருங்கள், நிறைய கிளைகள் விட்டுருக்கு. நானும் ஒரு சின்ன கட்டிங்ஸ் தான் வச்சேன் முதல்ல, ஆனால் நிறையா தழுத்து இப்போ தான் கிளைகள் விட்டுருக்கு. இவ்வளோ வளர்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. இதுக்கு அப்பப்போ உரம் கொடுக்கணும். நல்லா மக்கிய மாட்டுச்சாணம், இது ஆட்டுச்சாணம், இப்படி ஏதாவது கிடைச்சத உரங்களை கொடுக்கலாம். திட உரங்களை கொடுக்கணும். நான் இந்த மீன் அமிலத்தை தெளிச்சிருவேன். எல்லா செடிக்கும் தெளிக்கும் போது இந்த கள்ளி வகை கேக்டஸ் வகைகளுக்கு இந்த மீன் அமிலம்லாம் ஆகாது. அப்படி நிறைய செடியை நான் சாகடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு கார்டனில் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது மேலே தெளித்து விடக்கூடாது. வாழை மரத்துக்கும் அப்படி தான். அப்படி இந்த நீர்ச்சத்து உள்ள செடிகளுக்கு நம்ம தெளித்து விடக்கூடாது. அப்படி தெரியாமல் வாழை மரத்துக்கும் தெளித்து அப்படி தான் வாழை மரமும் இறந்து போயிட்டு, இதுக்கும் மீன் அமிலம் கொடுத்தா நல்லா வரும்னு நினச்சி மற்ற செடிகளை போல் நினச்சி கொடுத்துட்டேன். ஆரம்ப காலங்களில் போயிடுச்சு. ஆனால் தூருக்கு தான் ஊற்றி விடுவேன். இந்த செடி மேலே படாமல் தூருக்கு ஊற்றி விடலாம். மீன் அமிலம், பஞ்சகவியா அதெல்லாம் தூரில் ஊற்றி விட்டு வளர்க்கலாம். நான் அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சி இப்போ மேலே அந்த செடி மேலே படாமல் உள்ளே ஊற்றி விடுவேன். முன்னாடி மற்ற செடிகளுக்கு தெளிக்கிற மாதிரி இதுக்கு தெளித்தா அழுகி போகுது. அதனால் மீன் அமிலத்தை செடி மேலே கொடுக்காதீங்க, அதை தூருக்குள்ளே ஊற்றி விடுங்க. இப்படி மீன் அமிலம், பஞ்சகாவியா, இப்படி உரங்களை அப்பப்போ ஒரு 20 நாளைக்கு ஒருக்க நம்ம உரங்கள் கொடுத்தோம்னா செடிகள் சீக்கிரமாக வளர்ந்து நமக்கு பலன் தரும். இப்படி இந்த ட்ராகனை கேக்டஸ் வகையை சேர்ந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நம்மளும் மாடி தோட்டத்தில் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அதுக்கு இப்படி செட்டப்ஸை கட்டாயம் நம்ம முதல்லையே கெட்டி வைக்கணும்.